நாளைக்கே ஒருத்தர் வீடு கட்டாங்கன்னா உடனே ஆன்லைனில் போட்டு அவங்க அப்ரூவல் வாங்கிக்கலாம். வீடு கட்டுறதுக்கு 2500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் வீடு கட்டுறதுக்கு ஆன்லைன்லேயே அப்ரூவல் வாங்கலாம்னு ஒரு சட்டம் வந்துருக்கு. அரசு வந்து ஒரு ஆணை பிறப்பிச்சிருக்காங்க. 2500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நீங்கள் டிடிசிபி வேற அப்ரூவல் உள்ள லேஅவுட்டில் வீடு கட்டுறதுக்கு ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ரூவல் வாங்கிக்கலாம். நீங்கள் அதிகாரிகள் போய் பார்க்க வேணாம், லஞ்சம் கொடுக்குறது அதுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப செலவு பண்ணிக்க வேணான்ற மாதிரி இது மாதிரி வந்துச்சு. எப்படி ஒரு காலத்தில் இன்கம் டேக்ஸ் இன்கம் சர்டிஃபிகேட்டுக்கெல்லாம் நம்ம போய் நின்றுருக்கோம் தெரியுங்களா, ஒரு அதிகாரியே பார்த்துட்டு. இப்பெல்லாம் ஆன்லைனில் பண்ணோம்னா அடர்ந்தே 10 நாளில் வந்து முடியாதுன்னு சொல்லிடுறாங்களா இல்லையா? அது மாதிரி இப்போ இது மாதிரி லைனில் வந்துச்சுன்னா க்ரௌடு ஜாஸ்தியாகிட்டே போகிறதுனால ஒவ்வொரு கேஸும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஃபைல் எடுத்துகிட்டு 10,000 ஃபைல் 5,000 ஃபைல் நிற்கிது. ஸோ அதனால இப்போ இது மாதிரிலாம் ஆன்லைன் பண்ணி வேகமாக பாஸாக பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த சௌகரியம் பண்ணி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் காவிரி தண்ணி இணைப்புரிய பைப்லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் நம்ம லேஅவுட்டை பார்த்துருந்தீங்கன்னா ஓரளவுக்கு தெரியும். மற்ற லேஅவுட்டுக்கும் நம்ம லேஅவுட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பார்வையிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் மாநகராட்சி ரோடு தார் ரோடு ஒன்று இருக்கும். நீங்கள் எந்த லேஅவுட் ஆகுது நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா ரோடை விட்டு பள்ளத்தில் இருக்கும், உயரமாக இருக்குமா. லேஅவுட் வீட்டு மனைன்றது வீட்டு மனை நிறைய போட்டுருக்காங்க. ரோடை விட எந்த மெயின் ரோட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரோடை விட பள்ளமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இதே கார்பரேஷன் ரோட்டில் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லேஅவுட்டே உயரமாக இருக்கும், கிட்டத்தட்ட 1 அடி ஹைட்டில் இருக்கும். என்ன காரணம்னா நம்ம அந்த அளவுக்கு அதை வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு மண் அப்போ வந்து குளத்து மண் கொஞ்சம் நிறைய கிடச்சிது. அந்த சமயத்தில் நல்லா ஃபில் பண்ணி நல்லா ஹைட் பண்ணிட்டோம். ஸோ அதனால இப்போ சார் சொன்னார்ல ஓட்டர் சொல்லிட்டு நிறைய குரோத் காயெல்லாம் பற்றி பேசினாரு. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 5 வருஷத்துக்குள்ள எல்லாமே வந்துடும். அந்த குரோத் இருக்கும். அந்த குரோத்தை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் முக்கியமாக பேச வேண்டியது என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபாத்திமா நகர்லேயே ஒரு நாகம்புரத்துலேயே வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறது தப்பு கிடையாது, நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். எப்பயுமே கஸ்டமரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க, நெகட்டிவாக பேசாது. சரிங்க, நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆனால் ஒரையூரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் திரைநகரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் முன்னாடி பழசில் ஒரையூரும் திரைநகர்லாம் ஒரு ஊர் தான் ஒரு காலத்தில். அது வயல்காடு. ஒரையூர் 5 ரூபா சதுரடி இருக்கும்போது திரைநகர் வந்து முதல் லேஅவுட் போடும்போது திரைநகரோட காசு எவ்வளோ தெரியுமா இருக்காது? சதுரடி 1 ரூபா. சொசைட்டியில் போடும்போது சதுரடி 1 ரூபா. 6,000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினாங்கன்னா 6,000 ரூபா. அப்போ 60 வருஷத்துக்கு முன்னாடி, 60 இயர்ஸ்க்கு முன்னாடி. அன்னைக்கு வந்து ஒரையூரோட திரைநகரோட ரேட்டு, அன்னைக்கு ஒரையூரோட ரேட்டு எவ்வளோ தெரியுங்களா? அன்னைக்கு 6 ரூபா. தில்லைநகர் 1 ரூபா விற்கும் போது ஒரையூரோட ரேட்டு 6 ரூபா, தென்னூரோட ரேட்டு 5 ரூபா, புத்தூரோட ரேட்டு 4 ரூபா. ஆனால் இன்னைக்கு பாருங்க டோட்டலாக மாறிச்சு பாருங்க. இன்னைக்கு வந்து தில்லைநகரில் மெயின் ரோட்டில் 25,000 ரூபாய், உள்ளக்கில் கிட்டத்தட்ட 18-19,000 விற்கிது. ஒரையூரில் பார்த்தீங்கன்னா மெயின்லேயே 10,000 ரூபாய்க்கு தான் போகுது. உள்ள 3 ரூபா 4 ரூபாய்க்கு இன்னைக்கே வாங்கலாம். சந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா இல்லைங்களா? அப்போ இந்த ஓல்டு சிட்டிக்கும் ஒரு நியூவாக ஒரு டெவலப்மெண்ட் ஆகிற இடத்துக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ வித்தியாசம் இருக்குங்களா? எதுக்குன்னு எனக்கு ஞாபகப்படுத்துறேன்னு சொன்னால், சார் சொன்னார்ல குரோத் கேரிடர்னு சொல்லிட்டு, நம்ம இடத்துக்கு கிட்டத்தட்ட பக்கத்தில் ஒரு 1,200 ஏக்கர் மாநகராட்சிக்குள்ளே இவ்வளோ பெரிய ஏரியா கிடக்குது. இனிமேட்டு அங்கே ஒரு மாநகர் வருமா, ஒரு ஒரையூர் வருமா, ஒரு தென்னூர் வருமானா வராது. கசமுசம் வரும்போதா வர முடியுமா? இனிமேட்டு எல்லாமே டிடிசிபி அண்டர் டிடிசிபி தான் லேஅவுட் போட முடியும், அண்டர் ரெரார் தான் லேஅவுட் போட முடியும், அண்டர் கார்பரேஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணால் தான் லேஅவுட் போட முடியும். அப்போது ஒரு 1,200 ஏக்கரில் ஒரு 300 ஏக்கர் ஒரு பெரிய இருக்கு. அதை விட்டுருங்க, விஷயம் 9,000 ஏக்கர் இருக்கு. 9,000 ஏக்கர் நம்ம இடத்த ஒட்டி. இந்த 9,000 ஏக்கர் ஒரு 10 வருஷத்துக்குள்ள எவ்வளோ பெரிய மாற்றத்தை சந்திக்கிறீங்க நினைச்சு பாருங்க. ஒரு புது பஸ் ஸ்டாண்டுக்கும் ஒரு பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு இன்பிட்வீன்ல ஒரு கேப்ல ஒரு 9,000 ஏக்கர் எத்தனை திரைநகர் வரது வாய்ப்பு? ஒரு 65 ஏக்கர் உள்ள திரைநகர் 80 ரோடு இருக்கு, 60 ரோடு இருக்கு இல்லையா? 65 ஏக்கர் வந்து ஒரு டிடிசிபி லேஅவுட்டுக்கு போகுது அப்படின்னு சொன்னாலே 80 ரோடு இருக்கணும். அதனால 80 ரோடு போட்டுட்டான். இங்கேயே ஒரு 80 ரோடு காமிச்சு இல்லையா? கடைசி ஓரத்தில் கூட இல்லைன்னா 80 ஃபீட் ரோடு இருக்கா இல்லைங்களா? அதோட காமிச்சு இல்லையா? அண்ணா நகர்ல கிட்டத்தட்ட 40 ஏக்கர் அண்ணா நகர்னா அண்ணா நகர்ல ஒரு 40 ரோடு 60 ரோடு காமிச்சு இல்லையா? ஸோ இப்போ 1,200 ஏக்கர் இருக்கு அப்படின்னா எத்தனை அண்ணா நகர் வரும், எத்தனை தில்லைநகர் வரும், எத்தனை கேகே வரும் நினைச்சு பாருங்க. ஸோ இப்போ அன்னைக்கு வரும்பொழுது அந்த ஏரியாவோட மாற்றம் என்பது மிகப்பெரிய இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆங்கிளாக நம்ம பேசுறதுக்கு நம்ம முதல்ல கொஞ்சம் எக்யூப் ஆயிருக்கும். ஸோ இப்போ கஸ்டமர்கிட்ட சொல்லுவோம் இதெல்லாம் வந்து என்ன இன்னும் 5 to 10 ஆண்டுகள் நம்ம சொல்கிறோம்.
சரிங்களா? இதே 5 to 10 ஆண்டுகள்ல நாகாமங்கலத்தில் ஏதாவது சொல்ல முடியுமா? பாத்திமா நகர்ல ஏதாவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க. அழுந்தூர் ஏதாவது சொல்ல முடியுமா? இன்னும் 5 to 10 ஆண்டுகள்ல முடிஞ்சிருச்சு. பஸ் ஸ்டாண்டு ஒரு பேரை வச்சு ஃபுல் பண்ணிட்டாங்க. இனிமேல் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்புறம் நீங்க மணிகண்டனை தாண்டி கொஞ்சம் தூரம் நாகமங்கலத்தை தொட்டுட்டீங்கன்னாவே புதுக்கோட்டை மாவட்டம் வந்துடும். சார் சொன்ன மாதிரி புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற அமைச்சர் நேருவோ இல்லை வேற எந்த கவர்மெண்ட் வந்தாலும் திருச்சி மாவட்டத்துக்குரிய அமைச்சர் திருச்சி மாவட்டத்தை செய்வாரா இல்லை அதர் மாவட்டத்தை செய்வாரா? திருச்சி மாவட்டத்துக்கு ஏதாவது ஒரு விஷயம் கொண்டாடணும், திருச்சி மாவட்டத்தை டெவலப் பண்ணணும், திருச்சி மாவட்டத்தில் ஒரு இண்டஸ்ட்ரீஸ் கொண்டாடணும், திருச்சி மாவட்டத்தில் ஒரு காலேஜ் கொண்டாடணும்னா எங்க இனிமேல் பாத்திமா ரோட்டில் கொண்டு போக முடியுமா? எல்லாம் ஃபில் பண்ணாங்க. மதுரை ரோட்டில் கொண்டு போக முடியுமா? கொண்டு போக முடியாது. புதுக்கோட்டை ரோட்டில் கொண்டு போக முடியுமா? மாத்தூரில் உண்டானது என்கிட்ட புதுக்கோட்டை மாவட்டம். தஞ்சாவூர் ரோடு எடுத்துட்டீங்கன்னா துவாக்குடி தாண்டிங்கன்னா திருச்சி தஞ்சாவூர் மாவட்டம். துவாக்குடி வரைக்கும் மெரிச்சு பண்ணிட்டாங்க திருச்சியோட. சென்னை மெயின் ரோடு எடுத்துட்டீங்கன்னா இப்போ ஒரு சிறுநூரோட திருச்சி மாவட்டம் முடிஞ்சிடும். ஸோ சிறுநூறு வரைக்கும் இன்னைக்கு எல்லா பெரிய பிரைவேட் லேண்ட்ஸ் எல்லாம் பெரிய பெரிய போலீஸ் வந்துட்டு இருக்கு, சொத்து போகிறோம், காலேஜஸ் அது இதுன்னு சொல்லி போட்டு ஃபுல் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அந்த இடத்துல இனிமேல் பெரிய டெவலப்மெண்ட் வருமானம் வரவே வராது. கவர்மெண்ட் ஏதாவது ஆர்கனைஸ் இப்போ கவர்மெண்ட் எந்த நிறுவனம் கொண்டாந்தாலும் ஒரு 5000 கோடி ஒரு 10,000 கோடி ஒரு ப்ராஜெக்ட், ஒரு டிஎன்பிஎல் மாதிரி ஒரு சிப்காட் மாதிரி இது மாதிரி ஒரு பெரிய கார் கம்பெனி வருது. ஏன்னா செகண்ட் சிட்டியை மாற்றணும், அது பண்ணணும், இது பண்ணணும், நிறைய ஐடியாஸ் போயிட்டு இருக்கு இல்லைங்களா நம்மளுக்கு. அந்த லாஜிஸ்டிக் பார்க்குன்னு சார் சொன்னார். லாஜிஸ்டிக் பார்க்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் லாஜிஸ்டிக் பார்க்னா டிரான்ஸ்போர்ட் பெரிய ஒரு ஹப், லாஜிஸ்டிக் ஹப்னா திருச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10 to 15 மணி நேரத்தில் 3 ஹார்பரை தொட்டுலாம். நீங்கள் திருச்சியிலேருந்து ஹார்பர் சொல்கிறேன், திருச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஹார்பரை தொட்டுலாம், தூத்துக்குடி ஹார்பரை தொட்டுலாம், அதே மாதிரி திருச்சியிலேருந்து கொச்சின் ஹார்பரை தொட்டுலாம். இந்த 3க்குமே பார்த்தீங்கன்னா ரோடு வேஸ் இருக்குது, ரயில்வேஸ் இருக்குது, ஏர்வேஸ் இருக்குது. ஸோ இப்போ திருச்சியிலேருந்து நீங்கள் எந்த ஊருக்கு எந்த ஹார்பர் கூட போகும்போது திருச்சியில் மிகப்பெரிய ஹார்பர் அந்த ஏசி வேணால் போட்டுவிடுங்க, அந்த ஏசி போட்டுருங்க. ஸோ இப்போ திருச்சியிலேருந்து எந்த ஹப்புக்கு வேணால் போகிறப்போ ஒரு லாஜிஸ்டிக் பார்க் வந்து சொன்னால் டைட்டில் பார்க்கு, இண்டஸ்ட்ரியல் பார்க் கேள்விப்பட்டிருக்கீங்க. டைட்டில் பார்க்னா ஒரே இடத்துல 100 கம்பெனி வரும், அதான் டைட்டில் பார்க். இண்டஸ்ட்ரியல் பார்க்னா ஒரே இடத்துல 100 கம்பெனி வரும். இங்கே வந்து லாஜிஸ்டிக் பார்க் 520 ஏக்கரில் கிட்டத்தட்ட 28 ஏக்கர்ல லாஜிஸ்டிக் பார்க் கொண்டாங்க. லாஜிஸ்டிக் பார்க் சொன்னா இந்தியாவில் உள்ள எல்லா லாஜிஸ்டிக் கம்பெனியும் உள்ள வருமா? சவுத் இந்தியாவில் இருந்து, தமிழ்நாட்டில் இருந்து, ஏன் வேர்ல்டு வைடு உள்ள லாஜிஸ்டிக் கம்பெனிக்காரங்க கூட ஒரு ஆஃபீஸ் போடுவோம். ஒரே கேம்பஸ்ல வந்து ஒரு 500 கம்பெனி தான் சொன்னேன். இந்த 500 கம்பெனி ஒரு ஆஃபீஸ் போட்டு தூக்கிடலாமா? இந்த 500 கம்பெனிக்குரிய டிரான்ஸ்போர்டேஷன் தொழில் இங்கே நடக்கும் அதுக்குரிய ஆவணங்கள் செய்வாங்க இல்லையா? ஸோ அப்போ இந்த ஏரியா வந்து மிகப்பெரிய அளவில் டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ராஜெக்டை பற்றி. இது பக்கத்திலே போட் ஹவுஸ் நம்ம லேஅவுட்டில் உட்காந்து வீடு கட்டி மொட்டை மாடுறது பார்த்தோன்னா 3 வருஷத்துல 2 வருஷம் 3 வருஷத்துல பார்த்தீங்கன்னா போட் ஓடிட்டு இருக்கும். நம்ம இடத்துல ஒரு வீடு கட்டி ஒருத்தர் மொட்டை மாடியிலிருந்து பார்த்தாங்கன்னா போட் ஹவுஸை பார்க்கலாம். ஸோ இப்போ இது அன்னைக்கு சார் தான் அது தெளிவாக சொன்னார். நாங்கள் என்ன நினைச்சோமோ அது சொன்னார். சார் இது வந்து ரெசிடென்சியல் லேஅவுட்டே கிடையாது, இதெல்லாம் காட்டேஜ் சர்வீஸ் வில்லாஸ் அப்படிதான் சார் சொன்னீங்க. ஸோ அதுக்குரிய லேஅவுட் இது சார். இதுக்குன்னே ஒரு செக்மெண்ட் கஸ்டமர் இருக்காங்க, நம்ம அவங்கள ஃபோக்கஸ் பண்ணாத தட்டி தூக்கிடலாம். நீ சாதாரண ஒரு வீடு வாங்கிக்கிறியா, வீடு கட்டிவான்னு சொல்றவங்கன்னா ஒரு டாக்டரை பார்த்து பேசலாம், ஒரு இன்ஜினியர்ஸை பார்த்து பேசலாம், ஒரு லாயரை பார்த்து பேசலாம், ஒரு திருச்சியில் இருக்கிற நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய வசதி படிச்சவங்களை பார்த்து பேசலாம். இது மாதிரி ஒரு இடம் வாங்கி வைங்க, திருச்சியிலேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டரில் ஒரு காட்டேஜ் மாதிரி நீங்கள் ஒரு வீடு கட்டிக்கலாம், ஒரு ரெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கட்டிக்கலாம். சார் நீங்கள் டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் அவுட்டில் தான் நிலம் வாங்கி அங்கே 2 கோடி 3 கோடி வீடு கட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் கிடைக்காது. முக்கம்பூர் ரோட்டில் பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து 16 கிலோமீட்டர், அங்கே ஒரு 15 ஏக்கர் வாங்கி அதில் 3 கோடி ரூபா வீடு கட்டி வருஷத்துக்கு 2 தடவை தான் போகிறாங்க. எனக்கு தூரமாக இருக்குன்னு டிராஃபிக்காக இருக்குன்றாங்க. இந்த ரோடு எப்படி இருக்கு உங்களுக்கு? பிரமாதமாக இருக்குது. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 10 நிமிஷத்துல நம்ம சைட்டுக்கு போயிடலாம். சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டிராஃபிக்கே இல்லைங்க. டிராஃபிக் இருந்தால் கூட அவ்வளோ பெரிய ரோடு டபுள் ரோடு ஆகிட்டாங்களா உங்களுக்கு? பைபாஸ் வரைக்கும் முன்பு நினைச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு திருச்சி மாநகராட்சியிலேயே மிக அகலமான லென்த்தியான ரோடு எழுதுறீங்களா? திண்டுக்கல் ரோடு தான். திருச்சி மாநகராட்சியிலேயே மிக அகலமான மிக லென்த்தியான கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டருக்கு பைபாஸ் போய் தொடர வரைக்கும் 6 கிலோமீட்டருக்கு ஒரே ரோடு திருச்சிக்குள்ளே சிட்டிக்குள்ளே சொல்றாங்க. வேற எங்கேயாவது இருக்கா சார்? 6 கிலோமீட்டருக்கு இவ்வளோ 2 ரோடு எங்கேயாவது இருக்கா திருச்சியில்?
கண்டோன்மெண்டோட பெருமை சொல்லுவோம் 80 யூனிட், அது கூட மொத்தத்துக்கே ஒரு 500 மீட்டர் தான். அதோட இங்கிட்டு முடிஞ்சுன்னா அங்கிட்டு முடிஞ்சிடும். அங்கே எம்ஜிஆர் சிலையோட முடிஞ்சிடும், இங்கிட்டு முத்தரையர் சிலையோட முடிஞ்சிடும் ரோடே. ஆனால் இந்த ஒரு ரோடு மட்டும்தான் 6 கிலோமீட்டருக்கு டபுள் ட்ராக் போகிற மாதிரி. இதில் 3 வண்டி கண்டினியூவாக போனால், இதில் 3 வண்டி கண்டினியூவாக போகும். அவ்வளோ பெரிய ரோடு 6 வண்டி பார்ப்போம். இந்த ரோடோட மதிப்பு இன்னைக்கு தெரியாது உங்களுக்கு. என்னைக்குமே இது வந்து நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா பஸ் ஸ்டாண்டு போயிடுச்சு கம்ப்ளீட். இனிமேல் பஸ் ஸ்டாண்டு டிராஃபிக் இந்த ஏரியாவில் வரப்போது கிடையாது. ஸோ பஸ் ஸ்டாண்டு கனெக்டிவிட்டிக்கு பார்த்தீங்கன்னா அள்ளித்தோடு டு பிராட்டியூர், பிராட்டியூர் டு பஞ்சப்பூர், அந்த கேர் காலேஜோட ரிங் ரோடு வருது, அதோட கனெக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி தீரநகர்கிட்ட அந்த கோரையாறு இல்லை கரையில் வந்து அதில் ஒரு ரோடு வந்து பஸ் ஸ்டாண்டோட கனெக்ட் பண்ணுறாங்க. இனிமேல் பஸ் ஸ்டாண்டை நோக்கிய கனெக்டிவிட்டிஸ் நிறைய இருக்கும். ரிங் ரோடில் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது, பிராட்டியூரில் வந்து பார்த்தீங்கன்னா அள்ளித்தோடு டு பிராட்டியூர் அது ஒரு 60 கிலோமீட்டர் கனெக்டிவிட்டி இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தீரநகருக்கு வரேன். தீரநகரில் பார்த்தீங்கன்னா தீரநகரில் அது அந்த கோரையாறு கரையோட ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. 3 ரோடு அதிலே வந்து கனெக்டாக பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அடுத்தது 4வது ரோடு மதுரை ரோடு, 5வது ரோடு பைபாஸ் ரோடு. திருச்சியிலேருந்து எத்தனை ரோடு போகிறதுக்குரிய வாய்ப்பு. இப்போ இவ்வளவும் வந்து இது பூரா ஈஸியாக கடந்து போகிற ஏரியாவில் நம்ம இருக்கோம். ஸோ இப்போ நம்மளுடைய கஸ்டமர் யாருன்றதை நீங்கள் ஃபீல் பண்ணுங்க. வேறு யாருமே இல்லை, ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் சார். இப்போ நீங்கள் இருக்கீங்க இல்லை, நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க? வயலூர் சார். வயலூர். நீங்கள் வீடு எது இருக்கு வயலூர்ல? முருகன் கோயில்கிட்ட தான் சார். முருகன் கோயிலில் இருக்கீங்களா? ஓகே, முருகன் கோயிலே இருக்கீங்க. பக்கத்துலேயே பாரதி நகர்னு ஒரு 200 மீட்டர் தள்ளி. சரி சரி சரி. பாரதி இன்ஜினியர் சபரி தெரியுமா? சபரியா தெரியும் சார். தெரியுமா? எங்கள் தெரு தான்.